இந்த நேரத்திலையும் ஒரே வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஏசாயா 41:10. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். போதும். சரி, கண்களுக்கு ஒரு விஷயம் ஜெபம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைகள் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, யாருக்குமே இல்லாத பாக்கி ஏசப்பா எங்களுக்கு கொடுத்தீங்களே ஏசப்பா. ஏசப்பா, இந்த வேலையில் ஏசப்பா எல்லாருமே ஏசப்பா உங்களை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது ஏசப்பா எங்களை குடும்பமாக கூட்டி சேர்த்து ஏசப்பா உங்களை ஆராதிக்கூடிய கிருபையில் தந்தீங்களே ஏசப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த வார்த்தையோட ஏசப்பா ஜனங்களோட பேசுங்க ஏசப்பா. என்னென்ன சூழ்நிலைகளோடு வந்தாலும் சரி ஏசப்பா. ஏசப்பா, அந்த சூழ்நிலையில ஒரு விஷயம் விடுதலை கொடுங்க ஏசப்பா. இந்த ஜனங்களுக்கு ஒரு விஷயம் விடுதலை கொடுங்க ராஜா. ஏசப்பா, இந்த வார்த்தையோட இடப்படுங்க ஏசப்பா. இந்த ஜனங்கள் வந்த வண்ணமாக திரும்பவே கூடாது ஏசப்பா. உங்களை ஆராய்ச்சி போகுது ஏசப்பா. ஒரு முழு மனதோட தான் போடுது ஏசப்பா. ஒரு பூரண விடுதலை தான் போடுது ஏசப்பா. அப்படி இந்த ஜனங்களுக்கு ஏசப்பா நீங்க பேச போறதை கோடான ஒரு சோதனை ஏசப்பா. தொடர்ந்து பாதுகாப்புகளை மீதியான காரியங்களை ஏசப்பா நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெற்றி பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன். இந்த வாழ்க்கையில நம்மளுடைய மனசனுடைய ஒரு சூழ்நிலை, இந்த காலத்துல நம்ம மனசனுடைய சூழ்நிலை, நம்ம தூங்கி முடிச்சு நம்ம நைட்டு படுக்க தெரியும் ஏதோ ஒரு பயம், அப்படிதானே? யாரும் பயம் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? யாரோட கை தூக்க முடியுமா? நான் இந்த நாளில் யாருன்னா எனக்கு சரீரத்தில் எனக்கு எந்த ஒரு பயம் இல்லை, ஆதி ஆத்துமால எனக்கு எந்த ஒரு பயமே இல்லை, பயம் இல்லாமல் தேராம இருக்கேன் அப்படி யாராவது சாட்சிட முடியுமா? பிரசன்பட எனக்கு ஒரு சில காரியத்தை கொடுத்து பயம் இருக்காங்க செய்யுது. ஆனாலும் அந்த பயத்திலிருந்து விடுதலை யார் தருவா? நம்ம அப்பா தருவார், அப்படித்தானே? அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள என்ன செய்யுது? பூரணமா விளங்குது நம்மளுக்குள்ள. அப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தை கண்டு நம்ம பயந்து என்ன செய்யறோம்? அனுதமா நடக்கதான் செய்யறோம். ஆனா வசனம் சொல்லுது, நீங்கள் கவலைப்படுகிறதுனால ஒரு மரத்தை நம்மளால கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, அப்படித்தானே? அப்ப அப்படிங்கும்போது நம்மளுக்குள்ள அந்த பயத்தை நாம் எதுக்கு கிரியை செய்யுது, அதை கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம் இன்றைய நாள்ல. பயம் மொத்தம் ரெண்டு வகை. ஒண்ணு மனிதனுக்கு பயப்படுற பயம், அது என்னாகும்? சாபத்தை கொண்டு வரும், கண்ணியை கொண்டு வரும், அப்படிதானே? மனசனுக்கு பயந்தாலே முடிஞ்சது. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் தேவனுக்கு பெயர், ரெண்டாவது மனசனுக்கு. தேவனுக்கு பயந்து என்ன ஆகும்? ஆசீர்வாதங்கள் வரும், ஆயுஷ் நாட்கள் நிச்சயம் பெருகப்படும். நம்மளுக்கு தேவையானது இல்லை என்ன ஆகும்? எல்லாமே நம்மளுக்கு நிச்சயம் வந்து சேரும். ரெண்டாவது மனசனுக்கு பயந்தால் நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகும்? முடிஞ்சது, அவ்வளோதான். மனசனுக்கு தேவையில்லாத இப்படி ஆளுங்களாம் பார்த்தீங்களா, ப்ரெஷரு, சுகரு, இந்த ஆட்டோலாம் எதுக்கு வருது? பயம்தான். எங்கள் ஊர் சைட்லாம் எல்லாருமே தேவையில்லாத குழு கடல். 4 பேர் சேர்ந்து 50,000, 5 பேர் சேர்ந்து 50,000, அந்த குழு கடல். ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அவங்களே தப்பு சொல்ல முடியாது. அப்படி கடன் அளவு பிரிஞ்சு கடனை வச்சு பயம். என்ன பயம்? இன்றைக்கு அவங்க வசூல்காரங்க வந்துருவாங்களே, அவங்களுக்கு எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல என்ன செய்யுது? பதுக்கி இருக்கிறது. ஒரு சில ஆளுகளுக்கு என்ன ஆகும்? ப்ரெஷர் அதிகமான ஆளுகளுக்கு நிச்சயம் ஆட்டத்துக்கு வர்றதுக்கு என்ன செய்யுது? வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம அப்பா என்ன சொல்றாரு? நீ ஏன் பயப்படுறப்ப நான் உன்னோட இருக்குன்னு சொல்றாரு. இந்த வேதத்தில், இந்த பரிசுத்த வேதத்தில் 365 இடத்துல நீ பயப்படாதே நான் உன்னோடனே இருக்குன்னு சொல்லி அந்த வேலை குறிப்பிட்டிருக்காங்க. தேடி ஒரு நாள் அப்படித்தானே? காலையில் எதிர்ச்ச உடனே நம்ம பரிசுத்த வேதம் ஒரு முறையாவது வாய்ச்சாச்சுன்னா அந்த பயந்து நாவி நம்மளுக்கு என்ன செய்யாது? கிரியை செய்யாது. முழுமையை கிரியை செய்யணும்னு சொல்லி சொல்ல முடியாது. கிரியை செய்யறத படிப்படியாக நம்ம என்ன செய்யலாம்? குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம்? ஜெபத்தினாலும் குறைக்கலாம். நம்மளோட மாம்சத்தோட அல்ல, ஜெபத்தினால நம்ம என்ன செய்யலாம்? குறைக்கலாம். அவரோட ஜோமணி ஏசப்பா, ஜோமணி இந்த காலத்துல ஏசப்பா எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தினால குறைக்கலாம். நம்மளோட மாம்ச பலத்தினால அல்ல, நம்மளோட மாம்ச சுயத்தினால நம்மளால என்ன செய்ய முடியாது? ஜெயிக்கவே முடியாது. நம்மளால ஜெபம் பண்ணி மாத்திரம் நினைச்ச முடியும், எல்லாத்திலுமே பெற்றுக்கொள்ளணும். சரி, தேவனுக்கு பயந்து நடந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள்? ரெண்டாவது, இந்த பயத்தின் ஆவியை நம்ம விட்டு எப்படி போக்கணும்? அதாவது கர்த்தர்கிட்ட
அணுக 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 பயத்தினாவே நம்மளை விட்டு எப்படி வெளியேறும் அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். முத ஒரே வசனம். சங்கீதம் 128:4. சங்கீதம் 128:4. போதும். பார்த்தீங்களா? முத வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். இவ்விதமாக அப்படி என்ன மீனிங்? எந்தெந்த விதத்தெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட போறோம் அப்படித்தானே? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் வேற புறச்சாரிகள் அல்ல. தேவனுக்கு பயப்படுற மனுஷன், தேவனுக்கு பயப்படுற சகோதரன், தேவனுக்கு பயப்படுற சகோதரி, தேவனுக்கு பயப்படுற விசுவாசிகள் இப்படிலாம் நடந்தால் எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அதை நம்ம கொடுத்து பார்க்க போறோம். சரி, மொதல் ஆசீர்வாதம் கொடுத்து பார்க்க போறோம். நீதிமொழிகள் 10:27 ஆசிரியர். என்னோட வாய்ஸ் ஏதாவது புரியுதா? இல்லை போகும். பார்த்தீங்களா? முதல் ஆசீர்வாதமே நம்மளுக்கு இருக்குது ஆயுசு நாட்கள். அப்படிதானே? சங்கீதம் 90:89 என்ன போட்டது? மனுஷனோட ஆயுசு நாட்கள் எவ்வளவா? 70 இல்லைன்னா 80. அப்படிதானே? விளக்குறது அது 80. அப்படிதானே? அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுனால என்ன ஆகும்? ஆயுசு நாட்கள் பெருகுமா? நம்மளோட நினைச்சு பார்ப்போமா? நம்ம நினைச்சே பார்த்துக்க மாட்டோம். அவருக்கு பயந்து நடந்தால் முதல்ல ஆயுசு நாட்கள் பெருகும். அப்ப ஆயுசு நாட்கள் பெருகும் போது நம்மளுக்குள்ள என்னெல்லாம் இருக்காது? சொல்லுங்க, என்னெல்லாம் இருக்காது? நோய்கள் இருக்காது, தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே வராது, தேவையில்லாத பணக்குறைவு எதுவுமே நம்மகிட்ட அணுகாது. நம்மளுக்கு அவருக்கு பயந்து நடக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே நம்மகிட்ட எதுவுமே அண்டாது. ஆயுசு நாட்கள் தான் அவர் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். ஆயுசு நாட்கள் தான் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார் நம்மளோட. அப்போ ஆயுசு நாட்கள் பெருக போது இப்போ நீங்க பார்க்கலாம், ஒரு ஆளுக்கு 50-60 சாப்பிட்டு என்ன செய்யுது? கை கால் சுகர் என்னென்ன பிரச்சனை எல்லாமே வருது. ஆனா அப்படிப்பட்ட அதே 60-65 வயசு ஆட்கள் நீங்க பார்க்கலாம் ரோட்ல. இப்பவும் 40 வயசு வாலிபமே நடப்பாங்க. அவங்களுக்கு காரணம் அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஜெபம், நல்ல சாப்பாடு, எந்த நேரத்தில் எது சாப்பிடணும், எந்த நேரத்தில் எது சாப்பிடக்கூடாது, 3 வேளையும் ஜெபம் பண்றாங்க. எங்க ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா 3 வேளை ஜெபம் பண்றாங்க, 3 வேளை துதிக்கிறாங்க. எங்க ஊர் சைட்லாம் ஜெபம் சாப்பிட்றது மறக்காமலே இல்லையோ, ஆனால் ஜெபத்துக்கு மறக்கவே மாட்டாங்க. அவ்வளோ என்ன செய்றாங்க? கண்டினியூவா ஜெபம் பண்றாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆயுசு நாட்கள் பெருகும். சரி, ரெண்டாவது நீதிமொழிகள் 28:25 ரெண்டாவது ஆசீர்வாதத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 28:25. பெருநெஞ்சம் பழத்தை கொடுக்கிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். போதும். முதல் ஆயுசு நாட்கள் பெருகும். ரெண்டாவது இது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். செழிப்பான வாழ்க்கை. அப்படிதானே? இது நான் சொல்ல பைபிள் வசனம். செழிப்பான வாழ்க்கை, தரித்திரமான வாழ்க்கை கிடையாது, கஷ்டமான வாழ்க்கை கிடையாது, உபத்திரமான வாழ்க்கை கிடையாது, கடன் பிரச்சனையோட வாழ்க்கை கிடையாது. செழிப்பான வாழ்க்கை. செழிப்பான வாழ்க்கைனா எல்லாமே அடங்கும். எதுவுமே அதுக்குள்ள எது தேவையில்லாத பிரச்சனை எதுவுமே வராது. செழிப்பான வாழ்க்கை. கர்த்தர் செழிப்பான வாழ்க்கை கர்த்தரால தர முடியும். ஒரு மனுஷனால தர முடியாது, நம்ம கணவனால தர முடியாது, நம்ம அப்பாவால தர முடியாது, அம்மாவால தர முடியாது. கர்த்தர் நினைச்சா மாத்திரம் தான் நினைச்ச முடியும். செழிப்பான வாழ்க்கை தர முடியும். அந்த செழிப்பான வாழ்க்கை தரும்போது நமக்குள்ள தேவையான வாழ்க்கை பிரச்சனைகள் வீணான காரியங்கள் எதுவுமே செய்யாது, எதுவுமே அணுகாது. படிப்புனாலும் சரி, வேலையிலும் சரி, எல்லாமே செழிப்பு தான். சரி, மூணாவது பார்ப்போம். சங்கீதம் 55:22. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் போதும். முதல் ஆயுசு நாட்கள் பெருகும். ரெண்டாவது செழிப்பானது. மூணாவது அந்த செழிப்பானதுக்குள்ளேயுமே செழிப்பான நம்மளுக்கு வாழ்க்கை தரும்போது பிசாசு தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை நிச்சயமா நம்ம குடும்பத்தோட நம்ம மூலமா நிச்சயமா கண்டிப்பா கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வரும்போது நம்ம அந்த பிரச்சனை மைண்ட்ல எதுவுமே நினைச்சக்கூடாது. இந்த செழிப்பான வாழ்க்கையும் இந்த கர்த்தரை தேடுவதையும் கர்த்தரை ஜெபிக்கிறதையும் நினைச்சக்கூடாது, விட்டு விடக்கூடாது. ஏதாவது உருவத்துல நம்மளோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு, நம்மளோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நிச்சயமா கண்டிப்பா ஏதோ நபர் மூலமா நிச்சயமா கண்டிப்பா கொண்டு வருவோம். வெளி நபரோட அல்ல, உன் வீட்டாரே உனக்கு வீட்டு மூலயமா நம்ம சொந்த பந்த மூலயமா நிச்சயமா கொண்டு வருவோம். அப்படி வந்து அந்த தேவையான பிரச்சனை நினைச்சோட மைண்ட வைக்கக்கூடாது. அதை என்ன செய்யணும்? கர்த்தர் மேல என்ன செய்யணும்?
அந்த பாவத்தை நினைச்சிரு வச்சிரு. ஏசப்பா இந்த காரியத்தை நீங்களே பாதுகாத்துருங்கப்பா, நீங்களே பார்த்துக்குங்கப்பா, என்கிட்ட எதுவுமே அடையாளப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சுன்னு அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிரு. நம்மளுடைய வேலை நினைச்சுன்னு கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கணும். இது 3ஆவது பாயிண்ட். சரி, 4வது பார்க்கலாம். சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். பாத்தீங்களா, நம்மளுக்காண்டி நம்ம இந்த 3 காரியத்தை 4 காரியத்தை நம்ம கரெக்டாக நடக்க போகுது. நம்மளுக்காண்டி அவர் யாவையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அது எந்த ஒரு மாற்றமே கிடையாது, எந்த ஒரு மறுப்புமே கிடையாது. நீங்க உண்மையா ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க உண்மையா முழங்கால் போட்டு நீங்க ஜெபிங்க, உண்மையா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களோட வாழ்க்கையில அறியாத எட்டாதமான பெரிய பெரிய காரியங்களை அவர் நினைச்சவர் செய்வார். ஆமேனா? நீங்க அப்படி அழகா அர்ப்பணம் செய்யும்போது உங்க கையை நீங்களே நினைச்சலாம், நுள்ளி பார்க்கலாம். எனக்கு இந்த காரியம் எப்படி நடந்தது, எனக்கு இந்த காரியம் எப்படி அந்த இது எப்படி அற்புதமா எனக்கு நடந்தது அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் நினைச்சுவாராம், செய்வார். உங்களுக்கு கண்டிப்பா செய்வார். நீங்க விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிக்க பிளஸ் 2வது நினைச்சேன் இந்த காரியங்களா நீங்க நினைச்சேன் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு. எப்படி பிரதமர் எங்கெல்லாம் கரெக்டா இருக்க முடியும் அப்படி நீங்க கேட்டு பார்க்கலாம். மிச்ச விஷயத்துல எல்லாத்துலயுமே நம்ம கரெக்டா இருக்கணும். பஸ் நம்மளுக்கு 4 மணி பஸ் நம்ம எது மணி போறோம், 3:45 போயிடும் அப்படிதானே. ட்ரெயின் 5 மணி ட்ரெயின்னா 4:30 போயிடும் இடம் பிடிக்கிறதுக்கு. சொந்தக்காரங்க கல்யாணம் 1 நாள் முன்னே போகிறது தான் இல்லையா, போயிருதுங்களா? 1 நாள் முன்னே போயிருந்த காத்திரக்கும் போலன்னு என்ன ஆகும் அங்கே கோபப்படுவாங்க. நாளைக்கு எங்களோட வீட்டுக்கு விசேஷத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. அந்த மாம்சத்துலேருந்து என்ன தோணுதுலாம், மாம்சத்தில் வர்ற எண்ணம் அந்த நாளோடு முடிஞ்சு போகக்கூடியது. உங்களுடைய கல்யாண நாட்களில் அவங்க வருவாங்க வரமாட்டான்னு சொல்லி நீங்கள் உங்களால் நினைச்ச முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்கள் உங்களால் கற்பனை பண்ண முடியுமா? ஆனால் தேவனுக்கு நேராக நீங்கள் உண்மை நடக்கும் போது அவர் கண்டிப்பாக செய்வார். அவர் மனமாற பொய் சொல்ல மனசன் இல்லை. வசனம் தெளிவாக இருக்கா? மனசனுக்கு உண்மை இருக்கிறது விடுங்க, உண்மை இருங்க, உண்மை இருக்கிற ஆளுகளுக்கு கொடுங்க. அதே கெட்ட கணவருக்கு உண்மை எறீங்க, பெற்ற பிள்ளைகளுக்கு உண்மை எறீங்க, குடும்பத்துக்குள்ள உண்மை எறீங்க. முகம் காட்டாத மனுஷனுக்கு என்ன செய்யுது, தேவையான அன்புகள் தேவையான பாசங்களை வைக்கிறத விடுங்க, கர்த்தர் மேல பாசத்தை வைங்க. தேடினால் அப்படிதானே. 2வது இங்க பாத்தீங்களா, எபேசியர் 3:20 நீங்கள் நினைக்கிறதுக்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அவர் எப்படி செய்வார், நம்மளுக்கு அதிகமா செய்வாராம். எப்படி செய்வாரு? நம்ம முழு இருக்கிறோம் மெடிசின் தேடு. நம்ம கணவர்கிட்ட நம்ம கெட்டின கணவர்கிட்ட நம்ம ஒரு பொருள் வாங்கி கேட்டாலே நம்ம எப்படிலாம் அவங்கள இது பண்றோம் சொல்லுங்க, எப்படிலாம் படிச்சே பேசுறோம். பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நம்மளுக்கு தேவைப்படுது, நம்ம எப்படிலாம் பிள்ளைகளும் பேசுறோம் சொல்லுங்க. குடும்பத்தில் எவ்வளவு அன்பா பேசுறோம், அதை காட்டில அவர் நம்மளுக்கே பெருசா செய்வாரு. அப்ப அவரை நம்ம எப்படி தேடணும், முழு இதயத்தோடும் உண்மையோட நினைச்சது அவரை தேடணும். இப்படி தேடுற பட்சத்துல நீங்க எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களை என்ன செய்யும், கடந்து வரும். உங்களுக்கு அவருக்கு பயந்து உண்மையை கீழ்ப்படியும் போது, அவருக்கு பயந்து தேவவாசத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வர்ஷான காலங்கள் என்ன செய்வாராம். அதுக்கப்புறமா பாத்தீங்களா, இந்த ஏரியா சுத்தி எத்தனை வயல எத்தனை தோட்டமா இருக்கலாம், கிணறு தண்ணி ஃபுல்லா கிணறு இருக்கலாம், கிணத்து ஃபுல்லா தண்ணி இருக்கலாம், எத்தனை கிணறுகளும் தண்ணி இருக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் நினைச்சு வத்திரும். ஆனா அவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தை எப்படி கொடுக்குறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். அப்ப நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்ன மீனி, செழிப்பு, எப்பவுமே செழிப்பு தான். நம்மளோட வாழ்க்கையில என்ன செய்யும், எப்பொழுதும் ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யுது, குறையப்படாது. நம்மளோட குடும்பத்தில் என்ன செய்யுது, செழிப்பு எப்பொழுதும் என்ன செய்யுது, ஒரு குறையுமே இருக்காது. நம்மளுக்கு ஆத்மாவை என்ன செய்வாராம், திருப்தியாக வரான். பஞ்சம் எங்கெங்கேயுமே பஞ்சம் இருக்குமே, நம்மளோட குடும்பத்தில் என்ன செய்யுது, சாப்பாடு என்ன செய்யுது, ஒரு குறையும் இருக்காது. ஓகேவா? ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணி என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு ஆத்மா கேசப்பா, நான் ஸ்வீட்ஸே சொல்லேன் சப்பா,
அந்த ஆத்துமா நான் சுவிசேஷம் சொல்லி நினைச்சேன்னு ஏற்றுக்கிறது ஏசப்பா. அந்த சுவிசேஷம் சொல்ற அளவுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, தைரியத்தை தாங்க ஏசப்பா. அந்த தைரியத்தின் ஆவியாக என்ன செய்யுங்க, கட்டளையிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஏதோ ஒரு ஒருத்தர் வந்தாரு பேசினார் போனார் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடாது. நான் காலையில் வந்து கடைசி காலம் ஆயிட்டு நேற்று நைட்டு பார்த்தவங்கள நீங்க பார்க்க முடியல, 10 மணிக்கு பார்த்தவங்கள 11 மணிக்கு பார்க்க முடியல. நம்மளுடைய மரண நேரம் நம்மளுக்கு எப்போ கூட தெரியாது. நம்மளோட பிறப்பு நம்மளுக்கு இங்கே கவனிங்க, நம்மளோட பிறப்பு நம்மளுக்கு எப்போனே தெரியாது. நம்மளோட மரணமும் எப்பவும் தெரியாது. இருக்கிறதுனால சந்தோஷமா தேவனை நினைச்சுன்னு தேவனோட சுவிசேஷத்தை நினைச்சுன்னு அறிவிக்கணும். பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் எல்லாத்தையும் நினைச்சுன்னு அன்போடு இருக்கணும், அன்போட பேசணும். சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, சகோதரன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னு அன்பை நம்ம அவங்கள நினைச்சுன்னு செலுத்துங்க. நீங்கள் தேவனோட பிள்ளைகளை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோம், ஏதோ வாழ்ந்தா இருக்கோம் செத்தோம் அப்படின்னு போகக்கூடாது. வாழுன்னு நல்லா சாப்பிடணும், நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் எந்த குறையுமே இருக்காது. அதுக்கு மத்தியில் நினைச்சுன்னு தேவனுடைய பணியை நீங்கள் நினைச்சுன்னு கருத்தாய் நீங்கள் செய்யணும். சரி, இன்னொரு வசனம் வாசிடும். அப்போ சொல்ல 1:8 வாசிங்க. ம் 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 போங்க. சும்மா இருக்கும்போது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீடு ஏற்ற வீடு நல்லா ஜெபிக்க முடியாத ஆட்கள்லாம் நீங்கள் கூப்பிட்டு செஞ்சீங்க. ஒரு ஜெப டீமாக நீங்கள் நினைச்சீங்க, ஆரம்பிங்க. யாக்கோபு 4:7. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சரி போதும். அதுல தேவனுக்கு கீழ்ப்படித்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். நம்மளோட வாழ்க்கையில இப்போ எப்படி போயிட்டு, நம்மளோட வாழ்க்கையோட சூழ்நிலை நம்மளுக்கு எப்படி போயிட்டு இருக்கோம்? ஏதாவது ஒரு சோம்பல்ல, ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சகோதரிக்கு இருக்குது பிசாசு போராட்டமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்மளால அதை நம்ம ஜெபம் பண்ணி நம்மளால விரட்ட முடியுதா? மத்தேயு 17:20 வசனம் இருக்குது. கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து நீங்க பெய்ந்து போன்னு சொன்னா கண்டிப்பாக பெய்ந்து போகும். விசுவாசம் விட்டு போட்டிருக்கு. இதோ உங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தர் சூழ்நிலை அப்படி இருக்குங்களேன், உங்களால் தனிப்பட்ட முறையில் நினைச்சது நீங்க ஜெபிச்சு நினைச்சது அந்த பிசாசு நினைச்சது இயேசு நாமத்தினால நினைச்சதா ஏற்று நிக்கணும். அப்படிப்பட்ட வல்லமை நம்ம நினைச்சது பெற்றுக்கொள்ளணும். நம்ம அப்படிப்பட்ட வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ள நினைச்சது ஜெபிக்கணும். ஜெபிச்சு நினைச்சது அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் அப்படி உங்களால முடியலையா, சபைக்கு நீங்க நினைச்சது கூட்டுவாங்க. நீங்க ஒரு 4 பேர் நினைச்சது அது ஜெபம் நினைச்சது பிசாசு நினைச்சது ஏற்றி நிக்கணும். எங்க ஊர்லாம் ஒரு ஆளு நல்லா ரசிக்கப்பட்ட ஒரு அபிஷேகப்பட்ட ஆளு தான். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துவிடாது, உடனே பின் மாற்றம், வாயில உடனே பின் மாற்றம் தான் வருது. நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளு தான், வாயில உடனே பின்மாற்ற பேசினான். ஐயோ என்னோட குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துட்டேன், என்ன செய்வேன், எப்படி என் குடும்பத்தை நான் பார்க்க போறேன், எப்படி இந்த பிரச்சனை வந்து வெளியே நான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்குள்ள விசுவாசம் பார்த்தீங்களா? அந்த விசுவாசம் நம்மளுக்கு நினைச்ச கூடாது, வரக்கூடாது. நம்மளுக்கு தேவனுக்கு தான் கீழ்ப்படியணும், விசுவாசத்தை ஏற்றி நிற்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியதுனால நிறைய ஆசீர்வாதம் கொண்டு பார்த்தோம். ஒவ்வொரு ஆசீர்வாதம் நினைச்சது நீங்க பெற்றுக்கொள்ளணும். கடைசி காலங்கள் நீங்க நினைச்சது ரொம்ப நினைச்சது தெளிவா நீங்க